परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. சரி, அப்ப படிப்பை விட்டுட்டு புட்டபர்த்திக்கு வந்த நம்ம சுவாமி அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தார் டீச்சர்? அந்த சின்ன கிராமமான புட்டபர்த்திய புனிதமான புண்ணியக்ஷேத்திரமா உருவாக்குற வேலைகளை ஆரம்பிச்சாரு நம்ம சுவாமி. தன் லீலைகளை வெளிக்காட்டினார். பக்தி ஞானம் அன்பு வைராக்கியங்களை உபதேசம் பண்ணாரு. மக்களுக்கு ஆன்மீக சிந்தனையை வளர்த்தாரு. நம்ம பண்பாடுகளை காப்பாத்தினாரு. அப்பவே பக்தர்கள் வண்டி கட்டிக்கிட்டு புட்டபர்த்திக்கு வர ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். வாங்க வாங்க அது நான் ஐயா வர்றாங்க. ஐயா வர்றாரு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. வாங்க. வித்திரமான இந்த பேரனை பெற்றதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படல. நீ பந்தத்திலிருந்து விடுபட்டவன். பகவான் வடிவம் ரத்னாகர வம்ச ரத்னம் என் பேரனுக்குள்ள தெய்வத்தை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது. தாத்தாவா இல்லை, ஒரு பக்தனா இந்த பழங்களை நைவேத்தியமா கொண்டு வந்தேன், எடுத்துக்குங்க. ஞானத்துல முதியவர் தெய்வத்துக்கு சமானம். உங்களுக்கு சுபம் உண்டாகும்.
இந்த கையால எத்தனையோ அக்ஷராபியாசங்களை செய்து வச்சிருக்கேன். அன்னப்பிராசன திருமணங்களை நடத்தி வச்சிருக்கேன். எத்தனையோ பேரன்களை பேத்திகளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது தாத்தா கைகள் மட்டும்தான். ஆனா உங்க கை உலகத்தையே உயர்த்த வந்த அருள் கை, உலகத்துக்கு நன்மை செய்கிற கை. ஒரு தாத்தாவா நான் இங்க வரல, ஒரு பக்தனா வந்திருக்கேன். அந்த தெய்வ திருக்கரத்தால நீங்களே சுயமா இந்த விபூதியை என் நெத்தியில பூசிடுங்க. அப்பனே, அப்பனே, சத்தியம் நிஜமா? நிஜமா? நீ யாரு? நீ என் சத்தியம் தானா? என்ன இது? என்ன இந்த சக்தி எல்லாம்? சமயம் வரப்போ எல்லா சந்தேகங்களும் தீரும். ஏண்டி, இந்த செய்தியை கேட்டியா? நம்ம பாலசாமிய தெய்வம்னு சொல்றாங்க. சுத்துப்பட்டு கிராமத்துல இருந்து வண்டி கட்டிட்டு வராங்களாம். எனக்கு கூட அந்த பாலசாமியை பார்க்கணும் போல இருக்குக்கா. நம்ம எல்லாரும் போய் அந்த பாலசாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாமாக்கா? எல்லாரும் போலாம், வாங்க, சீக்கிரம் போலாம், வாங்க. அக்கா, நான் கூட வரேன்க்கா. அக்கா கொஞ்சம் நில்லுங்கக்கா, நானும் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, வாங்க, எல்லாரும் போலாம். குண்டமராஜ் ஐயா நம்ம எல்லாருக்கும் குரு. ஆனா அவர் பேரன் சத்தியம் இருக்காரே, அவர் தாத்தாவுக்கே குரு. குரு மட்டும் இல்லையா, மகிமை உள்ள பிறவி, தெய்வ சொரூபம். ஆமா ஆமா. என்னங்க, என்னங்க, நம்ம சத்தியத்தை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சத்தியத்தை தெய்வமா நினைக்கிறாங்க. இங்க சுத்து பக்கத்து ஊர்ல கூட சத்தியம் தெய்வமா பிரபலமாயிட்டான். புரியாதவங்க காத்து பண்ற சேஷ மந்திரதந்திர மகிமைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அவனவன் அப்படி நினைச்சா நாம என்ன செய்யலாம் ஈஸ்வரி? அது இல்லைங்க, மாமாவை கூட சத்தியத்தை தெய்வமா பாவிக்கிறாரு. ஆமா, இத பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்பா. வெங்கா அவதூதர்னு ஒரு அவதூதர் எங்க அப்பாவுடைய குரு. அந்த அவதூதர் அன்னைக்கே சொன்னாராம், உலக நலனுக்காக ரத்னாகர வம்சத்துல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே அவதரிப்பார்னு சொன்னாராம். அவர் சொன்னபடியே பிறந்த நம்ம சத்தியநாராயணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான்னு அவர் நம்பிக்கை. அப்படியா? நிஜமா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த அவதூத சொன்னதெல்லாம் உண்மை என தோணுது. எது எப்படி இருந்தாலும் என் சத்தியம் என் கண் முன்னாலேயே இருக்கணும். நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம் மங்கமராஜ் ஐயா. நாங்க கொத்த செருவிலேருந்து வரோமுங்க.
பாலசுவாமியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நாங்க தர்மாவரத்துல இருந்து வரங்க பாலசுவாமி பாக்குறதுக்காக. இவங்கதான் ஈஸ்வரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. உங்களை பார்த்ததையே நாங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறோமா. ஈஸ்வரம்மா, ஈஸ்வரம்மா, ஈஸ்வரம்மா. வா சுப்பம்மா வா. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பார்க்காத மூன்றாவது கண் ஒன்று உண்டு. அதைத்தான் ஞான கண் என்று சொல்வார்கள். அந்த கண்ணை திறந்து உலகமெல்லாம் அங்கு இங்கு என்றில்லாமல் எங்கும் பரவிய சர்வேஸ்வரனை பாருங்கள். உங்கள் மனதுக்குள் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தையும் தர்மத்தையும் மதியுங்கள். அமைதியை எல்லாருக்கும் வழங்குங்கள். இந்த உலகத்துடன் பரலோகத்தையும் நினையுங்கள். ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் தெய்வத்தை தேடி போக மாட்டார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தெய்வத்தை தரிசிக்க முடியும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். சுபம்மா, ஈஸ்வரம்மா, சத்தியத்தை பார்க்க வர பக்தர்களுக்கு இந்த வீட்டுல இடம் பத்தாது. ரொம்ப பேர் வெளியே அப்படி அப்படியே நிக்கிறாங்க. எங்க வீடு இதை விட பெருசு. பார்க்க வரவங்களுக்கு கூட சௌகரியமா இருக்கும். இந்த பூஜையும் பஜனையும் அங்க வச்சுக்கிட்டா வசதியா இருக்கும்ல? ஆகட்டும் சுப்பம்மா. நல்லது, போயிட்டு வரேன். जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण 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 जय
कृष्ण जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय गोपिका माल हारी प्यारी माई मेरा मन विहारी मदन मोहन मुरलीधारी कृष्ण जय गोपिका माल हारी प्यारी माई मेरा मन विहारी मदन मोहन मुरलीधारी कृष्ण जय गोपिका माल हारी प्यारी माई मेरा मन विहारी मदन मोहन मुरलीधारी कृष्ण जय गोपिका माल हारी प्यारी माई मेरा मन विहारी मदन मोहन मुरलीधारी कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण 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 जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण 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 जय कृष्ण जय राधा कृष्ण जय राधा कृष्ण जय बाल कृष्ण 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 जय कृष्ण जय रामा कृष्ण जय राधा कृष्ण जय बाल कृष्ण 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 जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधा कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय बाल 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 राधा कृष्ण जय ஈஸ்வரம்மா, உங்க வீட்ல இடம் பத்தலன்னு வியாழக்கிழமை பஜனை இந்த வீட்ல வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த வீட்லயும் இடமே பத்தல. தினம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா சுப்பம்மா, ஒரு பக்கம் பக்தர்கள் வருதும் சத்தியத்தை தெய்வமா நினைக்கிறதே பார்க்கும்போது சத்தியம் செய்திருக்கிற பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்து பொறாமைக்காரங்க கூட இருப்பாங்கன்னு பயம். இன்னொரு பக்கம் அவங்களாலே சத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும். 10 பேர் ஆராதிக்கிற சத்தியத்தை விட இந்த ஈஸ்வரம்ம பிள்ளையா என்னோடு இருந்தாதான் சத்தியத்துக்கு நல்லதுன்னு தோணுது. உனக்கு அந்த பயமே வேண்டாம் ஈஸ்வரம்மா. நீ நினைக்கிற மாதிரி சத்தியம் சாமானிய புள்ளை இல்ல. சத்திய நாராயணமூர்த்தி வரப்பிரசாதம். சத்தியத்தை எந்த துஷ்ட சக்தியும் எதுவும் செய்யாது. பாரு, சித்ராவதி போற வழியில என் பூமியில கொஞ்சம் பாகம் தர. பக்தருங்க அங்க இருக்கிறதுக்கு பஜனை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன். சத்தியம் கூட அங்கேயே இருந்து பக்தர்களோட பேசுறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? சுப்பம்மா, உனக்கு எதுக்கம்மா வாரி வழங்குற குணம்? இது என் அதிர்ஷ்டம் ஈஸ்வரம்மா. என் கண்ணெதிர பிறந்து வளர்ந்த சத்தியம் பகவத் சுரூபம்னு இப்பவாவது தெரிஞ்சதே. பகவான் சேவைக்கு நான் அள்ளி கொடுக்கறது பெருசு இல்ல, அவர் அன்புதான் பெருசு. சத்தியத்துக்கு சேவை செய்யறது நான் செஞ்ச புண்ணியம் ஈஸ்வரம்மா. என்னமோ சுப்பம்மா, என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகாம இருந்தா போதும். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுமா. காரண பிறவிங்கிற யுக புருஷனை பெத்த நீயும் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். பாரு, பந்தங்கள் சாமானிய பிறவிக்கு தான், காரண பிறவிக்கு இல்லம்மா.
உன் புள்ள இந்த பிரபஞ்சத்தையே தன்கிட்ட சேர்த்துக்கிறா. சமுத்திர அலைகள் கரை வரைக்கும் தான் வருது. ஆனா பக்தர்கள்ங்கிற அலைகள் ஞான பெருங்கடல் சத்தியத்தின் கிட்டயே வராங்க. அதுக்காக சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு வேதனைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது ஈஸ்வரம்மா. துஷ்ட சங்கல்பம் உள்ளவன் துக்கம் அடைவான், சத்திய சங்கல்பம் உள்ளவன் சாது ஆவான், சகல சங்கல்பங்களும் உள்ளவனே அமைதி அடைவான். இதுவே உண்மை, தெளிய வைக்கும் உண்மை. அநேக நூலிழை சேர்ந்தால்தான் வஸ்திரம். ஒவ்வொரு இழையாக எடுத்துவிட்டால் வஸ்திரம் என்பதே இருக்காது. அவ்வாறே ஒவ்வொரு சங்கல்பமாக அகற்றிவிட்டால் மனதே இருக்காது. கோரிக்கைகளை பிடிக்குள் வைத்துக் கொண்டால்தான் மனிதனுக்குள் மனிதத்தன்மையின் உணர்வுகள் உயரும். மனிதத்தன்மைக்கு மதிப்பு தராதவன் மனிதனே அல்ல. சத்தியத்தை அனுசரிக்காமல் போனால் தலையிழந்த மாதிரிதான். தர்ம வழிப்படி நடக்காதவன் தோள் இல்லாதவன். சாந்தி இல்லாமல் போனால் வயிறு இல்லாத மாதிரிதான். இந்த மூன்றுக்கும் அன்புதான் ஆதாரம். அன்புடன் சொல்லும் வார்த்தையே சத்தியம். அன்புடன் இணைந்த நடத்தைதான் தர்மம். மனதிலே அன்பிருந்தால் அங்குதான் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கர்ணம் சுப்பம்மா தனக்கு சொந்தமான நிலத்தை பாலசாமிக்கு கொடுத்துட்டாங்களாம். சுப்பம்மாவுக்கு பாலுசாமி மேல அப்படி ஒரு பக்தி. பக்தியோட தாராள மனசும் இருந்ததுனால தான் அந்த அம்மா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காங்க.
பாலசாமியை பெத்தெடுத்து பிறவி பயனை அடைஞ்சவங்க ஈஸ்வரம்மா. பாலசாமியோட உபதேசங்களை கேட்கறது நம்மளோட பாக்கியம், நம்மளோட அதிர்ஷ்டம். இந்த புட்டபர்த்தி கிராமத்துல பிறந்திருக்கிறது இந்த கிராமத்து மக்கள் செஞ்சிருக்கிற பூர்வ ஜென்ம புண்ணியம்தான்.